ஹாய். ஸோ டிடிஎஃபோட செகண்ட் கேமு இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க லைவ்ல அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப ஒரு ஃபயரான ஒரு இதாக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்க்கும்போது இது கூட ஒன்றும் பெருசா இல்லை, ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் இதில் பார்க்கும்போது அந்த எடுத்து அதை ஃபோட்டோ பிடுங்கிட்டு எடுத்துட்டு வந்து அதை எரிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் யார் எப்படி யோசிப்பா, ஸ்ட்ராட்டஜிக்கலியும் சரி பிசிக்கலி அண்ட் மென்டலி இவங்கெல்லாம் எப்படி வந்து ஆடுறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இருக்கிற கேம் தான் வந்திருக்கு. செகண்ட் ப்ரோமோல இருக்கிற கேம் வந்து இது கிடையாது. ஏன்னா அது வந்து நைட்டு நடக்குது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அதுல எல்லா கேர்ள்ஸும் உட்கார்ந்துருக்காங்க. பட் இங்க எல்லா கேர்ள்ஸும் தான் ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஸோ அவங்கலாம் எலிமினேட் ஆகல, வெறும் பாய்ஸா ஆடுறாங்க. பட் இங்க பாய்ஸ் எல்லாரும் எலிமினேட் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வேற கேம். அந்த கேம்ல வந்து ஆக்சுவலா ரயான் செம்ம ஸ்பீடா இருக்காரு. விஷால் தான் ஆனா டாப்ல வந்து பயங்கரமா ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து எப்படி அந்த ஸ்டாண்ட் பைல நின்னாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி சௌந்தர்யா அதுக்கு அடுத்து 4 பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல, இந்த ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து சௌந்தர்யா லாஸ்ட்ல நிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ரயானுக்கு அப்புறமா சௌந்தர்யான்னு நினைக்கிறேன். பட் ரயானை ஏன் யாருமே மென்ஷன் பண்ணல, அவருக்கு ஏன் அவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு யாரும் சொல்லலன்னு தெரியல. ஏன்னா இதுல அவர் பார்த்தா பயங்கரமா அவர் தான் இருக்காரு. ஸோ இன்னும் கேம் முடியல. ஸோ என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த கேமே எப்படின்னா, ஒரு துணி காயற போடுற நெட்டு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல வந்து எல்லாரோட போட்டோவையும் வந்துட்டு கிளிப்பு போட்டு வச்சுட்டாங்க. சோ இவங்க என்ன பண்ணணும்னா, அதுல இருந்து அந்த போட்டோ யாரை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க போட்டோவை பிச்சுட்டு வந்துட்டு அந்த சைடு நம்ம ஸ்கூல் டாஸ்க்கப்போ ஒரு பெல் வச்சிருந்தாங்க தெரியுமா, அதே பெல்லையும் ஹேமரே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. அதை எடுத்து இவங்க அடிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் அங்க ஒரு கிளிப்பு போட்டிருக்க மாதிரி இருக்கு. அதுல வச்சு இவங்க வந்து ஃபயர் வர்றதுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல வச்சு ஃபயர் வச்சு அவங்களே எரிச்சிடணும். அப்படியே கண்ணாலே எரிச்சிடணும். சோ அதான் வந்து கேம். இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுல வந்து முத்துக்குமரன் தான் வந்து சம ஸ்பீடா போய் ராணவ வந்து எடுத்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அவர் சொன்ன ரீசன் வந்து 2 பாயிண்ட் ஆல்ரெடி அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு கை சரியில்லைன்றப்ப அவரையும் அவர் பாத்துக்கணும், நாங்களும் அவர் ஏதாவது பண்ணி அவருக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன்றதுனால அவரே எலிமினேட் நான் பண்ணிடுறேன்னு சொல்லி அவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க. பட் செகண்ட் ப்ரோமோல பார்த்தா அவர் இருப்பாரு. அவர் தான் மெயின் அங்க வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணவரா இருந்திருப்பாரு. சோ அந்த இது இருக்கும்போது இங்க ராணவ் எலிமினேட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட்டுக்கே. சோ இந்த ரவுண்ட்ல அவர் இல்ல. ரெண்டாவது வந்து திருப்பி முத்துக்குமரனே தான் வந்து அருணையும் வந்து எலிமினேட் பண்ணாரு. அதுக்கும் வந்து அவருக்கும் 2 பாயிண்ட் இருக்கு. எனக்கு ரீசன் கேக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஒரு கேம் இது, டிடிஎஃப் ஒவ்வொருத்தரும் எலிமினேட் பண்ணதான் போவாங்க. பிக் பாஸ் எதுக்கு உட்காந்து இதுக்கு என்ன ரீசன் அதுக்கு என்ன ரீசன், உங்களுக்கு அவருக்கு மேல வன்மம் இருக்கா, உங்களுக்கு அவங்க மேல வந்து பாசம் இருக்கா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னமோ. அடுத்து வந்து மூணாவது ரவுண்ட்ல தான் வந்து ரயான் வந்து பயங்கர ஸ்பீட் எடுத்து முத்துவோட போட்டோ எடுத்துறாரு. ஆனா உழுந்தாரு பாருங்க. அப்படி அந்த ஒரு கட்டை இருக்கும், நீங்க பாருங்க துணி காய போடுற இதுக்கு வந்து ஒரு கட்டை வச்சிருப்பாங்க. அந்த கட்டையில இடிச்சு போட்டோம்னு ராணுவ சொன்ன மாதிரி ஃபிளையிங்லயே போய் விழுந்தாரு. ஐயோ எப்பா, அதையும் மீறி திருப்பி எழுத்து குடுகுடுன்னு ஓடி அவர் உழுது எழுதுற வரைக்கும் கூட இவங்க யாரும் போய் அந்த பெல் அடிக்கல. அவரே போனாரு, அவரா போய் அடிச்சாரு. அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறமா அவர் முத்து எலிமினேட் பண்ணிட்டாரு. அது ஒரு செம்ம என்ன சொல்றது, ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏன்னா மீதி 2 பேரையும் எலிமினேட் பண்ணவங்க முத்து. அப்ப அடுத்து ரயான் இவர் எலிமினேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, அதுதான் ஒரு ரீசனா சொல்லியுமே வந்து அடிச்சாரு. அடுத்து வந்து பார்த்தா 4வது திருப்பி ரயானே வந்து விஷால் எலிமினேட் பண்ணாரு. யாருன்னா முத்து எலிமினேட் பண்ணாங்கன்னு யோசிச்சிருக்கும் போது எல்லாரும் பண்ணிருப்பாங்க, ஓ அவன் அந்த டீம் இல்ல விஷால் டீமுக்கு போயிட்டாங்கன்னு. உடனே விஷால வந்து எலிமினேட் பண்ணி நான் அந்த டீமும் இல்லடா அப்படின்ற மாதிரி ஆடினாரு. நிஜமாவே அவங்க அக்கா சொன்ன மாதிரி டாஸ்க் பீஸ்டா தெரிஞ்சாரு இன்னைக்கு. எனக்கு ரொம்ப அப்படிதான் தோணுச்சு. விஷாலுக்கு வந்து ஸ்ட்ராங் பிளேயர் இருந்தா எலிமினேட் பண்ணி இதே ரீசன் அவர் எல்லாருக்குமே போட்டாரு. அடுத்து 5வது அவர் தீபக் எலிமினேட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் தான் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங், மத்தவங்க உமன்றப்போ அவர் தான் லாஸ்ட் மேன். சோ அதனால அவர் வந்து எலிமினேட் பண்ணி தூக்கி போட்டாரு. இப்போ வந்து ஃபுல்லா பொண்ணுங்க தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தீபக் எலிமினேட் ஆன கையோட அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட், லைக் ஒரு பாயிண்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே போங்க நிக்கிற வரைக்கும். சோ அங்க எலிமினேட் ஆகிற கடைசி பர்சனுக்கும் 1 பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இதுல வந்து வச்சிருந்தாங்க. அந்த இதுல 6வது ரவுண்ட்ல ரயான் வந்து மஞ்சரி எலிமினேட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர்னு சொல்லி அவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சோ இந்த இது பத்தி வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் இப்ப ஸ்டாண்டிங்ல இருக்கிறது வந்துட்டு பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் ரயான். அப்கோர்ஸ் இவங்க எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வெளியில 4 பாயிண்ட் சொல்றதை வச்சு பார்த்தா நெக்ஸ்ட் வந்து பவித்ரா அண்ட் ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆகி அப்புறமா சௌந்தர்யா ஆகிட்டு கடைசியா ரயான் ஆயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பட் டேபிள்ஸ் கூட டர்ன்ட் ஆல்சோ. இவங்கல இருந்து யாராவது ஒருத்தர இவங்க சௌந்தர்யா கூட எலிமினேட் பண்ணாலும் பண்ணிருக்கலாம் போல. ஏன்னா ரயான் பேர் அடிபடவே இல்லை, அதனால தெரியல.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேர்ள்ஸ் ஆயிட்ட அப்புறமா அவங்க போட்டோ எடுத்துட்டு அந்த பெல்லு கிட்ட அடிக்கவே வரல, அங்கேயே நின்னுட்டாங்க. அது முத்துக்குமரன் கூட சொன்னாரு, எடுத்தா வந்து அடிக்க வாங்கலன்ட்டு. பட் இவங்க யாருமே வரவே இல்லை. எனக்கு அதுவே புரியல. அவர் தான் போயிட்டாரு, அவர் தான் எடுத்துட்டாரு, அவரே அடிச்சிட போறாருன்ற மாதிரி இவங்க எல்லாம் நின்னுட்டாங்க. அது வந்து ஒரு சரியான கேம் ஸ்பிரிட் மாதிரி தெரியல. வந்திருக்கணும், அவங்களும் வந்து ஒரு டஃப் கொடுத்துருக்கணும். சோ அதுதான் வந்து இது நடக்குது. இப்ப செகண்ட் ப்ரோமோக்கு வருவோம். செகண்ட் ப்ரோமோல வந்து வெறும் கேர்ள்ஸ் எல்லாரும் எலிமினேட் பண்ணிட்டாங்க, மீதி எல்லா பாய்ஸும் தான் இருக்காங்க. அதுல ரயான் முத்துக்குமரனை எலிமினேட் பண்ற மாதிரி, ரயான் சொல்ற மாதிரி ராணவ் அண்ட் அருண் வந்து முத்துக்குமரனை எலிமினேட் பண்ற மாதிரி காமிச்சாங்க. அதுல வந்து ஒரு வாக்குவாதம் வருது. ஏன்னா ராணவ் கையில போட்டோ இல்ல, ஆனா அவர் ஹேமரை தூக்கிக்கிட்டாரு. அந்த ஹேமர் எடுத்துட்டு போயிட்டு முத்து போட்டோ எடுத்துட்டு வந்து அருணுக்கு கொடுத்துட்டாரு. அத வந்து அருண் யூஸ் பண்ணி முத்துக்குமரனோட போட்டோவை எரிச்சிட்டாரு. சோ இப்ப இவங்க வந்து என்ன கான்வர்சேஷன் போச்சுன்னா, உன் கையில போட்டோவே இல்ல, நீ எப்படி வந்து அந்த ஹேமரை எடுத்த, இது வந்து ஒரு கேவலமான அலையன்ஸ் அப்படின்னு. இப்ப ஆக்சுவலா வந்து முத்துக்குமரன் அண்ட் தீபக் கூட ஒரு அலையன்ஸ் இருக்குதான். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒருத்தர் வின் பண்றதுக்கு 2 பேர் 3 பேர் கூட ஆடுவாங்க. அதுதான் டிடிஎஃப். போன வாட்டி விஷ்ணு தனி சுயம்புவா வந்து பண்ணிட்டாரா என்ன, அதெல்லாம் அங்க வந்து மணிச்சந்திராவும் தினேஷும் வந்து கூட இருந்து பண்ணதாலதான் அவரும் வின் பண்ணாரு. சோ இந்த இடத்துல வின்னிங் அப்படின்னு வரும்போது இவங்க எல்லாரும் வந்தாங்க, ஓகே. ஆனா ராணவ் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா அந்த ஹேமரை வந்து கையில எதுவுமே இல்லாம எடுத்தது தப்பு தான். ஆனா இந்த ஷோலயே வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்ற மாதிரி இந்த எந்த டாஸ்க்ல எது இருந்தாலுமே விட்டுடுறாங்க. அதுவும் வந்து நான் யார குறை சொல்லுவேன்னா பிளேயர்ஸ சொல்ல மாட்டேன். பிளேயர்ஸ் எல்லாருமே ஏதோ பண்ணி வின் பண்ணணும் தான் பாப்பாங்க. ஆனா இங்க வந்து ஸ்டாப் பண்ணியோ இல்ல கண்டிச்சோ இல்ல கரெக்டா சொல்ல வேண்டியது எல்லாமே வந்து இவங்க பிக் பாஸ். இப்ப இந்த வீடியோ ஃபுல்லுலயுமே நான் ஜாக்லின் பத்தி எந்த இடத்துலயுமே பேசல பெருசா. ஆனா இங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல யாராவது இந்த அளவுக்கு வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு அந்த கமெண்ட் செக்ஷன் கிட்ட போனீங்கன்னா எங்களை வந்து ஜாக்லின் பிஆர், ஜாக்லின்காக பேசுறீங்க, சௌந்தர்யாவுக்கு எதிர்க்கிறீங்கன்னு வந்து ஒரு கூட்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோவையும் பார்க்காம எதையுமே கவனிக்காம சும்மா வந்து திட்டுறதுக்காக வராங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நான் சும்மா வீடியோ நடுவுல இதை நான் சொல்றேன். ஓகே, சோ ராணவ் வந்து இந்த கேம்ல வந்து இப்படி ஆடினது ரூல்ஸ் படி தப்புனாலுமே, ரூல்ஸ்ல தப்பா இருந்ததுன்னா பிக் பாஸ் தான் ஸ்டாப் பண்ணணும். பட் இந்த இடத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே பிக் பாஸ் ஸ்டாப் பண்றதே கிடையாது. சரி, அப்போ என்ன வேணா நம்ம பண்ணலாம், பிக் பாஸ் ஸ்டாப் பண்ண மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தீபக்கோட கண்ணு சரியா கட்டல அப்படின்னு போன டாஸ்க்ல தீபக்கோட கண்ணை சரியா கட்டுங்க, அவர்த மாத்தி கட்டுங்கன்னு சொன்ன பிக் பாஸ் பக்கத்திலேயே உட்காந்து கண்ணை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி தூக்கி விட்டுட்டு இருந்த அருணை வந்து எதுவுமே சொல்லல. சோ பிக் பாஸ் யாருக்கு கூட வந்து விடலாம், யாருக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி பண்றாரோன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்க தீபக் வந்து அவர் கண்டிச்சிருக்க, தீபக்கையும் கண்டிக்காம அருணையும் கண்டிக்காம விட்டுட்டு இருக்கணும். அதுல தீபக் வந்து கண்ணு சரி பண்ணுங்கன்னு சொல்றதும் அருணுக்கு வந்து அந்த மாதிரி எதையுமே சொல்லாம விடுறதும் இது என்ன பார்ஷியாலிட்டின்னு எனக்கு புரியல. அதே மாதிரி இந்த டாஸ்க் வரும்போது ராணவுக்கு வந்து அது அப்படி தப்பா இருந்திருந்ததுன்னா அந்த ப்ரோமோ வைஸ் பார்த்தா பிக் பாஸ் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் அந்த போட்டோவையே எரிக்கிறாங்க. சோ அவர் அது வந்து ஒரு எத்திக்கலி ஒரு ராங்கான விஷயமா இருந்தா அவர் ஸ்டாப் பண்ணிருக்கணும். ஆனா அவர் ஸ்டாப் பண்ணல. சோ இட் மீன்ஸ் தட் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அப்ப இனிமே கேம் கொஞ்சம் நாஸ்டியா தான் போகும். யார் வேணா எப்படி வேணா போலாம், எப்படி வேணா போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப வந்து முத்துக்குமரன் ரூல்ஸ் சொன்னாரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணியிருந்தா அவர் அதுக்கு நியாயமும் படுத்திருப்பாரு. அவரை வந்து விட்டுருந்தா இது கரெக்ட் தான், இது இப்படி யாரும் சொல்லலையே, யாரும் தடுக்கலையே. ஏன்னா இந்த டாஸ்க் அப்பவே லேபரர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் டாஸ்க் அப்போ காலை வச்சு பண்றது அதுக்கப்புறமா வந்து இப்படி விட்டா அது அப்படியே சுத்துதுன்னு சொல்றது யார் சொல்லியுமே அவர் நிறுத்தல. அது பிக் பாஸ்க்கு இருந்து வார்னிங்கா வந்துட்டோம்னா அவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சோ ஒரு விஷயமும் வார்னிங் அங்கிருந்து வந்தாதான் இவங்க மாறுவாங்க. அப்படி நீங்க வேண்டாம், அது சண்டை வரட்டும், அது ஒரு இதாகட்டும் நீங்க விட்டீங்கன்னா அப்ப எல்லாருமே ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்றதான் நான் நினைக்கிறேன். பட் அப்படியும் வந்து நீதி நேர்மையா ஆட போறவன்னு நினைக்கிறவங்க ஆடிக்கலாம். அண்ட் இந்த டாஸ்க்ல சொல்ல போனா கேர்ள்ஸ் எல்லாருமே வேஸ்டா இருந்தாங்க, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப வரைக்கும் இதுக்கப்புறமா ஸ்பீட் எடுக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் தண்டமா நின்னாங்க. சுத்தமா வந்து அது கிட்ட போய் அதை எடுத்து ஓடணும்ன்ற ஒரு இன்ஸ்டிங்கே இல்ல. பொத்தாலும் விழுந்தாங்க, சௌந்தர்யா விழுந்தாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி தடுக்குனாங்க, எல்லாமே சரி. பட் அந்த ஒரு இதுவே இல்ல, ஒரு மாதிரி சொங்கியா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லா கேர்ள்ஸுமே சொல்றேன். அடுத்தது இன்னொன்னு வந்து ராணுவ விஷயத்துல வந்து ஏதாவது தப்பு இருந்தா அதை பிக் பாஸ் கண்டிச்சிருக்கணும், இல்லையா அப்ப இது கரெக்ட்ன்ற மாதிரி தான் போகணும் இந்த கான்வர்சேஷன். கண்டிப்பா இது வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. சோ முத்து சைட்ல இருந்து தப்பு இல்ல. அதே மாதிரி ராணுவ சைட்ல இருந்து நான் எதை படல யாருமே கேள்வி கேட்கலையேன்ற ஒரு இதுலயும் அவரும் பண்ணலாம். சோ 2 பேர் சைட்லயுமே எனக்கு தப்பா ஃபீல் ஆகல. 2 பேருமே தடுக்க வேண்டியது பிக் பாஸ், அது அவரு தடுக்கல. சோ நீங்க இப்படி கூட ஆடலான்றத அவரு ஹிண்ட் கொடுக்கறதா நான் நினைக்கிறேன். இதான் வந்து நான் வந்து இதுல இருந்து எடுத்துக்கிட்டது. கூடவே வந்து லீடிங்ல இருக்கிறது விஷால்னு சொல்றாங்க இல்லையா. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க எல்லாரும் வந்து 2வது ரவுண்ட்ல இது மாதிரி இன்னொரு ரவுண்ட் 3வது ரவுண்ட் மேபி அந்த ரவுண்ட்ல வந்து
மறந்துட்டாங்களோ விஷாலை எடுக்கிறதுக்கு, அதனால அவர் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டாரோ. ஏன்னா விஷால் இங்க ஆடுறத வச்சு பார்த்தா அவர் அவ்வளவு எடுத்தாரா என்னன்றது தெரியல. ஏன்னா அங்க இந்த கேம்ல பாக்கும்போது ரொம்ப இதா இருந்தாரு, ஈஸியா எல்லாரும் வந்து தூக்கிட்டாங்க, ரயான் தூக்கிட்டாரு. அடுத்த கேம்ல அவர் ஃபயர் புடிச்சு ஆடுறாரோ, எல்லாரையும் அவர் தான் எலிமினேட் பண்ணாரோ, இல்ல எல்லாரும் மறந்துட்டு கடைசியா அவர் இருக்கிறதுல அவர் கடைசியா ஒரு ரவுண்ட் வந்து வின் பண்ணாரோ அப்படின்றது வந்து தெரியாது. அது வந்து வந்துட்டு அப்புறம் தான் தெரியும். பட் அது ஒரு ஈவினிங்கா நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதுதான், இந்த ரவுண்ட்ஸே இன்னும் முடியல. சோ பாக்கலாம் யார் என்ன ஆகுறாங்கன்ட்டு. சோ உங்களை நாங்க இன்னைக்கு நைட்டு சந்திக்கிறோம். பாய்.